அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகிலே நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்பே. ஆவியில் ஆராதனை என்றுரை செய்தவரை ஆராதிப்பே. ஆவியில் ஆராதனை ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத நேசருண்டனக்கு மன ஒருபோதும் கலக்கமில்லை. ஏழை எனக்கு அடைக்கலமே அவர் புயலிலன் கண்மலையே. என்றுரை செய்தவரை ஆராதிப்பே. ஆவியில் ஆராதனை என்றுரை செய்தவரை ஆராதிப்பே. ஆவியில் ஆராதனை உன்னை ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. நம்மை ஒரு நாளும் கைவிடாத தேவன், இறுதி வரையும் நம்மை அருமையாக ஆச்சரியமாக அற்புதமாய் நடத்துகிற நம்முடைய தேவனுக்கு மனதின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவே, உங்கள் பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் மத்தியில் ஆண்டவரே, நீங்கள் கடந்து வந்திருக்கிற கிருபைக்காக நன்றி. உங்களுடைய ஆறுதலை தந்து எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்கு சங்கீதம் 115:12 வசனத்தை படிக்கிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். வாசித்து கேட்ட இந்த வசனத்திலே ஆண்டவர் நம்மளை நினைத்திருக்கிறார் என்று ஒரு காரியத்தை வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த உலகமானது நம்மளை மறந்து போகிற ஒரு உலகம். அநேக நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய நன்மையான செயல்களை இந்த உலகம் ஞாபகம் வைக்காமல் மறந்து போயிடுவாங்க. நீங்கள் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்கலாம், நிறைய பேருக்கு தோள் கொடுத்துருக்கலாம், நிறைய பேருடைய கஷ்டத்தில் அவங்களுக்கு நீங்கள் ஆறுதலாக இருந்திருக்கலாம். ஆனால் உங்களிடத்திலிருந்து நன்மை அனுபவிக்கிற நேரம் மாத்திரம் உங்களை நினைத்து விட்டு மற்ற நேரங்களில் உங்களை மறந்து போகிறவர்கள் உலகத்தில் ஏராளம் உண்டு. இப்படி மற்றவர்கள் என்னை மறந்து விட்டார்களே என்று எண்ணி நீங்கள் சில நேரம் மனம் சோர்ந்து போயிடுறீங்க. இதன் விளைவாக நம்ம என்ன செய்கிறோம்னா, மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறத கூட நிறுத்திடுவோம். ஏன் நம்ம மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும்? யாருமே நன்றி உள்ளவங்களாக இல்லை. நம்ம நன்மை செய்கிறத மறந்து போயிடுறாங்களே என்று சொல்லி சில நேரங்களில் நமக்கு வெறுப்பும் விரக்தியும் உருவாகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் கூட அப்படி இருக்கிறீங்கன்னா
உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தை இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. கர்த்தர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறாராம், நினைத்திருக்கிறாராம். அவர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் நம்மளை கண்டிப்பாக மறக்க மாட்டார். நம்முடைய ஒவ்வொரு விஷயங்களையும் ஆண்டவர் நினைவில் வச்சிருக்கிறார். சங்கீதம் 136:23 வாசிக்கும் பொழுது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மளை எப்போ நினைக்கிறாரு, எந்த சூழ்நிலையில் நினைக்கிறார்னா, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைப்பாராம். பாருங்கள், மனுஷர்களெல்லாம் நம்முடைய உயர்வில் தான் நம்மளை நினைப்பாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை எப்போ நினைக்காரு, நீங்கள் தாழ்மைப்பட்டு மற்றவர்களால் தள்ளப்பட்டு மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் தேவன் உங்களை மறவாமல் நினைவு கூர்ந்து உங்கள் தாழ்விலிருந்து உங்களை உயர்த்துவாராம். எவ்வளோ நல்ல கடவுள் பாருங்கள். இந்த தெய்வத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆதியாகமம் புத்தகம் 8:1 படிக்கும்போது, தேவன் நோவாவையும் அவனோடனே பேழையிலிருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு ஆண்டவர் நோவாவை அவனுடைய கூட இருந்த மிருக ஜீவன்களை எல்லாம் நினைக்கிறார். ஆண்டவர் ஒரு காரியத்தில் ஒன்று செய்கிறதுக்கு நமக்கு வழிவகுத்து சில காரியங்களை நம்மளை கொண்டு செய்ய திட்டமிட்டிருக்காருனா, அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் மறவாமல் நம்ம கூட வந்து அந்த காரியங்களெல்லாம் முடிகிற வரைக்கும் நம்மளை கைவிட மாட்டார். நோவா விட்டு ஆண்டவர் தான் சொன்னார், தேசத்தை அழிக்க போகிறேன், நீ பேழையை உண்டாக்கி அந்த பேழையில் நீயும் உன்னுடைய குடும்பமும் இன்னும் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற எல்லாரும் அதில் பிரவேசிங்கன்னு சொன்னார். நோவா கர்த்தர் சொன்னபடியே கீழ்ப்படிஞ்சு பேழைக்குள்ளே பிரவேசித்தார். அதனால் ஜலப்பிரளயம் வந்தது, எல்லா மனுஷர்களும் மரித்து போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவராகிய தேவன் எல்லா மனுஷர்களும் மரித்து பேழைக்குள்ளே இருக்கிற நோவாவை தேவன் மறக்கலை. அவனை திரும்ப கொண்டு வந்து அந்த அதிகாரத்தில் தொடர்ந்து படித்து பாருங்கள். அவனை பூமியில் ஆண்டவர் பலுகி பெருகும்படிக்கு அவனை ஆசீர்வதித்ததாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனவே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளை ஒரு நாளும் மறக்க மாட்டார். மற்றவங்க மறந்துட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் இருக்காதீங்க. உங்களை எப்பவும் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். உங்கள் கிரியைகளையும் மறக்க மாட்டார், நீங்கள் செய்த நன்மைகளையும் மறக்க மாட்டார், நீங்கள் அவரை நம்பியிருக்கிறதையும் பார்த்து உங்களை மறக்க மாட்டார். நிச்சயமாக உதவி செய்வார். நல்ல பிதாவே, நம்புகிற எங்களை நீர் மறவாமல் கடைசி வரையிலும் எங்களை நினைத்தருளி எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.